to Kannan Spoken English. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 6 லெசன் 6 வீடியோ 6 எளிய முறையில் ஆங்கிலம் பேச முடியும் பிரசன்ட் சிம்பிள் ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். இப்போ ஒருத்தர் டெய்லி ஆஸ்பத்திரி போறாரு. அது யாரா இருக்கும்? பேஷண்டா? இல்ல, டாக்டர். ப்ரொஃபஷனலா ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போறாரு. சாதாரணமா நான் தொடர்ந்து டெய்லி ஆஸ்பத்திரி போனா என்ன அர்த்தம்? நான் ஒரு நோயாளின்னு அர்த்தம். அப்ப அடிக்கடி, அதாவது டெய்லி அவர் டியூட்டிக்காக போறாரு. அவர் தெளிவா இருக்கு சொல்றாரு ஒருத்தர், அவர் அடிக்கடி ஆஸ்பத்திரி போறாரு, டெய்லி ஆஸ்பத்திரி போறாரு அப்படின்னா கேட்பாங்க, ஏன் ஒரு டெய்லி ஆஸ்பத்திரி போறாரு? இல்லைங்க, ஒரு டாக்டருங்க, ப்ரொஃபஷனலா ஒரு டாக்டர் போறாரு. இப்ப சாதாரண நபர் நான் போக முடியுமா டெய்லி ஆஸ்பத்திரிக்கு? அப்படின்னா என்னாச்சு? நான் சிக்காயிட்டேன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் கேட்கும் பொழுது தெளிவா ஒரு விவரங்களை சொல்றதுக்கு, கேட்கிறவங்க சரியா விவரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சரியான வார்த்தையை பயன்படுத்தணும். அதுக்கு அருமையான வரப்பிரசாதம் தான் அட்வர்ப். அட்வர்ப் அட்வர்ப்னா என்ன? அது ஒரு சென்டென்ஸ்ல அதிகப்படியான விவரங்களை, மோர் டீடைல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது அட்வர்ப்ஸ் இஸ் a part of a sentence. Part of a sentence used with the present simple sentence. Part of a sentence that adds more details and information. எதுக்கு இந்த மாதிரி செய்யுது? They give additional details about the verb. verb-க்கு முக்கியத்துவம். verb பத்தி விவரமா அடிஷனலா மேற்கொண்டு நிறைய விஷயங்களை சொல்றதுனால நமக்கு சொல்ற விஷயம் புரியுது. சொல்றாரு அவரு ஆஸ்பத்திரி போறாரு, ரைட்டு, he goes to hospital, ரைட், ஓகே, விட்டுருவாங்க. அடுத்தது ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறாருங்கிற விவரம் தெரியுது. இந்த அடிக்கடி, வழக்கமாக, தினசரி, தொடர்ந்து, கண்டினியூஸா, ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர் சொல்ல வர்ற விஷயத்துல விவரம் தெரியுது. அவர் ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்காரு போல இருக்கு, அவரு சிக்கா இருக்காரு. ஆக இந்த விவரங்களை சொல்றதுக்கு, தெளிவா சொல்றதுக்கு, கேட்கிறவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றதுக்கு இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் பயன்படுது. தண்ணி குடிக்கிறாங்கன்னா ரைட்டு, தண்ணி குடிக்கிறாங்க. he drinks water. he drinks water often அப்படின்னா அந்த இடத்துல சிந்திக்க வேண்டியது. ஏன் அடிக்கடி குடிக்கிறான்? அப்படின்னா சுகர் பேஷண்டா, இல்ல வேற ஏதாவது நோய் இருக்கா? ரைட். he takes medicine. he takes medicine அப்படி சொன்னா மருந்து சாப்பிடுறாரு. he takes medicine frequently. அடிக்கடி சாப்பிடுறாரு அப்படின்னா இந்த விஷயம். அப்புறம் இந்த frequently, often, usually, everyday, daily இது மாதிரி சொல்லும் பொழுது சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றோம். இந்த வார்த்தை சாப்பிடுறாரு, மருந்து எடுத்துக்கிறாரு, he takes medicine, he goes to hospital, இதெல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் he goes to hospital everydayங்கிற போது பிரச்சனை வரும். அவர் டாக்டரா தான் போலாம், சாதாரண ஆளு போனா நான் சொல்றேன், நான் அடிக்கடி போயிட்டு இருக்கேன், நான் ஆஸ்பத்திரி போறேங்க அப்படின்னு சொன்னா விட்டுருவாங்க. நான் ஆஸ்பத்திரி அடிக்கடி போறேன், அடிக்கடி, ஆஃபன், ஃப்ரீக்வென்ட்லி, கண்டினியூஸ்லி இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தணும். இதெல்லாம் இந்த வார்த்தையில என்ன? ஆஃபனு, யூஷுவலி, கண்டினியூஸ், ஆல்வேஸ், எவ்வரி, யூஷுவலி, நார்மலி, இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் வருது. அதுதான் அட்வர்ப். கோஸ் அப்படிங்கிற வேர்புக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. கோஸ் எவ்ரிடே, ஆஃபன், டெய்லி, ரொட்டீனா போயிட்டு இருக்கேன், இது மாதிரி சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது, அந்த வெர்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆக they give the adverb give more information or details to the verb. verb-க்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதுதான் adverb. இதான் verb. goesங்கிற verb. goes, he goes. இத அடிஷனல் இன்ஃபர்மேஷன், எப்படி அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதுதான் adverb. அடிஷனல் வர்புக்கு கூடுதலான விவரங்களை கொடுக்கறதுனால இதுக்கு adverb. என்ன சொல்றான்? often goes, often
often goes. இதுதான் adverb. இதுதான் adverb. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். adverb. இந்த வர்புக்கு அதிகப்படியான விவரமா மோர் டீடைல்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த வர்புக்கு கொடுக்கறதுனால ஆட் பண்றதுனால இந்த வர்போட ஆட் பண்றதுனால adverb. அதுதான் often, frequently, daily, every day, இந்த மாதிரி யூசுவலி இந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த கோஸ்ங்கிற வர்புக்கு என்ன ஆகுது? போகிறான் அப்படிங்கிற வர்புக்கு அதிகப்படியான ஏன் போறான் அப்படின்னு ஒரு கருத்து வரும்ல. அடிக்கடி போறானா? ஏன் அடிக்கடி போறான்? என்ன காரணம் தெரியல, உடம்பு சரியில்லையா கேக்குறோம்ல. அப்ப கோஸ்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆஃபன் கோஸ், ஃப்ரீக்வென்ட்லி கோஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, யூசுவலி கோஸ் சொல்லும் போது, எவ்ரி டே, டெய்லி இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வருது. ஆகையினால இந்த adverbs part of a sentence that adds more details and information to it. புரியுதுங்களா? திரும்ப சொல்றோம். adverbs used with present simple sentence அது part of a sentence. adverbs என்னது? part of a sentence. the adverb வந்து a part of a sentence that adds more details and information. விவரங்களை கொடுக்குது. அந்த adverb பாத்தீங்கன்னா அதுல 8 காம்போனன்ட்ஸ் இருக்கு. 8 பிரிவுகள் இருக்கு. 8 பார்ட்ஸ் இருக்கு. என்னது? adverbs of frequency, adverbs of frequency, adverbs of degree, அடுத்து என்னது? degree, adverbs of manner, adverbs of manner, adverbs of place, adverbs of place, adverbs of time, adverbs of interrogative adverbs, relative adverbs, conjunctive adverbs. இந்த மாதிரி 8 டைப்ஸ் இருக்கு இந்த adverbsல. இது அதே வேலையை செய்யும். adverbs of frequency னா அத அடிக்கடி சொல்றோம்ல. adverbs of frequency நம்ம சொல்லுவோம்ல. அதாவது sometimes, அதாவது always, every, often, usually, இத seldom, இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது rarely இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம adverbs of frequency பயன்படுத்துறோம். அதாவது frequency அவர் பயன்படுத்துது. அடுத்தது adverbs of degree இத வந்து சொல்லும் பொழுது adverbs of degreeங்கிறது very very interested, அடுத்து வந்து too healthy னு சொல்றோம்ல. அதே மாதிரி extremely ரொம்ப தீவிரமா இந்த மாதிரி சொல்லும் போது டிகிரி. அடுத்தது மேனர்னா அந்த நடந்துக்கிற முறை, இந்த மேனரிசம் அதை சொல்றோம்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான், ரொம்ப குயிக்கா போறான், ரொம்ப சாஃப்டா பேசுறான், ரொம்ப சேடா இருக்கான், he looks sadly, he looks very happily. இந்த மாதிரி மேனர், இதெல்லாம் மேனர். அடுத்து பிளேஸ்னு சொல்லும்போது அங்கே ஹியர் தேர், எவ்வரிவேர், அப் டவுனு. அடுத்தது டைம்னு சொல்லும் போது டைம் அட்வர்ப்ஸ் நிறைய இருக்கு. நவ், தென், இப்போது, அப்போது, சீக்கிரமே, அது மாதிரி டுடே, அது மாதிரி டுநைட்டு, எவ்ரிடே, ஒன்ஸ் ஏ வீக்கு, ஒன்ஸ் ஏ மந்த், அடுத்து ரீசன்ட்லி, லேட்லி, இதெல்லாம் டைம் குறிக்கும். அடுத்தது இன்டராகேட்டிவ் அட்வர்ப்ஸ். எல்லா WHமே இன்டராகேட்டிவ் அட்வர்ப்ஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது WHல who, whose, when, where, which, இந்த மாதிரி எல்லா WHயும் ஹவும் இன்டராகேட்டிவ் அட்வர்ப்ஸ் தான். அதே மாதிரி ரிலேட்டிவ், அடுத்து ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸ், இந்த மாதிரி ரிலேட்டிவ் அட்வர்ப்ஸ். அடுத்து கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ். கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா however, moreover, nevertheless, இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்துறோம். நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்துறோம். அதாவது மோர் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வர்க்
verb பத்தி கொடுக்கும், adjective பத்தி சொல்லும், another verb பத்தும், another verb பத்தி நிறைய விவரங்களை கொடுக்கும். What are the simple present tense adverbs? What are the simple present tense? What are the simple present tense adverbs? இதுல இருக்கிற what are the simple present tense adverbs? The simple present tense adverb is usually, generally, அதே மாதிரி வந்து sometimes, seldom, always, often, frequently, habitually, occasionally, once, twice, thrice, இது மாதிரி நிறைய நார்மலி, செல்டம், இதெல்லாம் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய adverbs. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமே. இப்போ I drink a glass of juice. I drink a glass of juice அப்படின்னு சொன்னா ரைட். I drink a glass of juice ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்பா கேக்குறாங்க, என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். I drink a glass of juice. ஆனா எப்படி சாப்பிடுற? எவ்ரி மார்னிங் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரைட், ஹெல்த்துக்கு நல்லது தானே. எவ்ரி மார்னிங் அடுத்து என்ன சொல்றேன்? ஜூஸ் குடிக்கிறது நல்லது. ஆனா எவ்ரி மார்னிங்னா அங்க ஒரு கண்டினியூட்டி இருக்கு. ஆக தொடர்ந்து சாப்பிடறா, ஹெல்த்துக்காக சாப்பிடாம இருக்கு. எவ்ரி மார்னிங் அப்ப அந்த சொல்ல வேண்டிய கருத்துக்கு என்ன ஆகுது? ஒரு சொல்ல வேண்டிய கருத்து இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியுது. ஆக ஹெல்த்துக்காக சாப்பிட்டு இருக்கா, எவ்ரி மார்னிங் சாப்பிடுறா. ஓகே, அதே மாதிரி ஐ டேக் மெடிசன் ட்வைஸ். ஐ frequency. Adverbs of frequency. இதுல பார்க்கறானே என்ன சொல்றா? This tells you how frequently something's happen. How frequently something's happen. How frequently thing happen. Thing happens. How frequently something happens. எப்படி நடக்குது? எப்படி சொல்லு. இது சொல்லு. இதே adverbs சொல்லு. இப்போ உதாரணத்துக்கு he always என்ன சொல்றான்? backs up. He backs up at 8 a.m. அது சொல்லும். backs up 8 a.m. இப்போ he backs up 8 a.m. பிரச்சனை இல்ல. என்ன சொல்ற? ஆல்வேஸ், எப்பொழுதுமே நினைச்சுவாங்க. அப்படிங்கிற இவனுடைய டிசிப்ளினை சொல்லுது. இவனுடைய டிசிப்ளின், இவனுடைய பங்க்சுவாலிட்டி, இவனுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், இவனுடைய அந்த டைம் கன்சம்ஷன், அவன் எப்படி டைமை ஃபாலோ பண்றான், எப்படி அவன் லைஃப் ஸ்டைல் என்ன, அவனுடைய மேனர் என்ன, இதை பத்திலாம் சொல்றது இந்த ஆல்வேஸ்ங்கிற வார்த்தை. ஆக இந்த வர்ப பத்திங்களா எப்படி சொல்றது பத்திங்களா? அவன் காலையில 8 மணிக்கு எழுந்திருக்கிறான் அப்படிங்கறத விட எப்பொழுதுமே அப்படித்தாங்க எழுதிப்பா அப்படின்னா அவனுடைய சின்சியாரிட்டி எப்படி, அவனுடைய சின்சியாரிட்டிய சொல்லுது. அதுதான் பார்க்கணும். ஆக இது ஆல்வேஸ் அப்படின்னா அப்ப he usually இன்னொரு சென்டென்ஸ் he usually என்ன செய்றான்? வழக்கமா வணக்கம் finishes his work. finishes his work. இந்த வேலையை எப்ப முடிக்கிறான்? before dinner. பாருங்க, அடுத்தது பாருங்க. he finishes his work before dinner. டின்னருக்கு முன்னாடியே வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இங்க பாருங்க, இது சொல்லி பிடிச்சதா? அடுத்து யூசுவலி. இந்த இடத்துல தான் இந்த சென்டென்ஸுக்கு ஒரு மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்களா? அந்த யூசுவலி இந்த ஃப்ரீக்வன்சி, ஆல்வேஸ், யூசுவலி இந்த மாதிரி சொல்லும் போது இவன் he finishes his work before dinnerங்கிறது சரி, அவன் சொல்ல வந்த கருத்து. பட் அடுத்து இந்த வார்த்தையை போடும் பொழுது இந்த சென்டென்ஸுக்கு அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. என்ன கொடுக்குது? மாடிஃபை பண்ணுது. இந்த வர்ப மாடிஃபை பண்ணுது. எப்படி பண்ணுது? யூசுவலி, வழக்கமாக
வழக்கமாவே அவன் முடிச்சிருவாங்க. இதற்கு முன்னாடியே எல்லாரையும் முடிச்சிருவாங்க. அப்படிங்கிறது அவனுடைய பெர்ஃபெக்ட்னஸ், அவனுடைய சின்சியாரிட்டி, அவனை பத்தியான எல்லா விவரங்களையும் சொல்லுது இந்த வர்பை வச்சு தான் வேர்பு. இந்த வர்புக்கு மேற்கொண்டு விவரங்களை, தெளிவான விவரங்களை, அதுக்கு அந்த வர்பை மாடிஃபை பண்ணி இவனுக்கும் ஒரு பெருமையை கொடுக்குது, அவனுடைய கேரக்டரையும் சொல்லுது. அதுதாங்க இந்த அட்வர்பனுடைய முக்கியமான வேலை. இந்த அட்வர்ப் இந்த வேலையை செய்யுது. அதுதான் ஒரு சென்டென்ஸ்ல எந்த அளவுக்கு ஒரு அட்வர்ப்ஸ் ரோல் பண்ணுதுங்கிறத, எந்த அளவுக்கு கீ ரோலா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக adverb is the part of a sentence. It is a part of a sentence. Okay. அடுத்ததுக்கு they இப்படி வார்த்தை போறோம். They often go to lunch. இது வரைக்கும் என்ன சொன்னோம்? they go to lunch. அவன் லஞ்சுக்கு போறான். எப்போ? on Saturdays. They go to lunch on Saturdays. அவன் சாட்டர்டேஸ்ல லஞ்சுக்கு போறான். இந்த வார்த்தையை பாத்தீங்களா? அடிக்கடி, often. அப்ப இந்த கோங்கிற வர்புக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குது, மாடிஃபை பண்ணுது. போறான். எப்படி போறான்? அடிக்கடி போறான். சாட்டர்டேஸ்ல அடிக்கடி போறான். often go to lunch. ஆக இதை புரிஞ்சுக்கணும். இந்த adverb என்ன மாதிரி வேலை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஹாபிச்சுவல் ஆக்ஷன்ஸ நம்ம ரெகுலரா செய்யறத, ஃப்ரீக்வெண்டா பண்றத இது விவரமா சொல்லுது. இங்க ஆல்வேஸ் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஃப்ரீக்வன்சி. ஆல்வேஸ், யூசுவலி, ஆஃபன், இதெல்லாம் இந்த adverbs எல்லாம் அந்த சென்டென்ஸுக்கு, அந்த சென்டென்ஸ்ல வேர்புக்கு அதிகப்படியான விவரத்தை கொடுக்குது. ஓகே, எஸ். அடுத்து இன்னும் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, இப்ப ஐன்னு இருக்கு. இந்த இடத்த அப்படியே விட்டுருவோம். ஈட் ஹெல்தி ஃபுட். ஈட் ஹெல்தி ஃபுட். I eat healthy food. ரைட். நான் நல்ல சத்தான உணவு சாப்பிடுறேன். ரைட். ஆனா என்ன சொல்றேன்? எப்பாவது சாப்பிடுறேன். ரேர்லி. இந்த வார்த்தை பாருங்க. எப்பாவது. ஏப்பா, ஏன் ரெகுலர் சாப்பிட கூடாதா? ரேர்லி. என்கிட்ட வசதி இல்ல அப்படிங்கறத குறிக்குது. ரேர்லி, எப்பாவது. அதாவது அரிது, ரொம்ப அரிது நான் சாப்பிடுறது, ஹெல்த்தியா சாப்பிடுறது. ஏன்னா அந்த வீட்டு காசு கிடையாது, வசதி கிடையாது. ஆக என்னுடைய பொருளாதார நிலைமையை சொல்லுது. அப்ப இந்த ஈட்டுங்கிற வர்புக்கு ஒரு அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஒரு விவரத்தை கொடுக்குது, ஒரு நிலைய சொல்லுது, இவன் எப்படி இருக்காங்க. ஆக இந்த ரேர்லிங்கிற அட்வர்பு அந்த வர்புக்கு சரியான விவரத்தை, முக்கியமான விவரத்தை, அந்த பொசிஷனை தெளிவா சொல்லுது. ஆகையினால இந்த ரேர்லிங்கிற வர்பு இந்த சென்டென்ஸுக்கு முக்கியமா இருக்கு. ஓகே. ஆக இன்னொன்னு சொல்றோம். ஐ ஃபர்கெட் இருக்கு. ஐ ஃபர்கெட் எத? ஃபர்கெட் இஸ் ஹெல்ப்னஸ். நான் அவனுடைய உதவிய மறக்கிறேன் அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க, நெவர்னு இருக்கு. இந்த இடத்துல போடுறோம். நெவர் அப்படின்னா என்ன? ஐ நெவர் ஃபர்கெட் ஹிஸ் ஹெல்ப். அவனுடைய உதவியை நான் மறக்க மாட்டேன். ஃபர்கெட் அப்படிங்கிற வேர்புக்கு ஒரு விவரத்தை கொடுக்குது. எது? ஒருபோதும் அவன் செஞ்ச உதவி மறக்க மாட்டேன். அவருடைய உதவியை நான் மறக்க மாட்டேன். ஐ நெவர் ஃபர்கெட் ஹிஸ் ஹெல்ப். இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் உடைய ரோல் முக்கியமா இருக்கு ஒரு சென்டென்ஸ்ல. ஆக sentence is in the sentence, is a part of a sentence. Adverbs are a part of a sentence. It makes the sentence meaningful. Okay. அடுத்தது adverbs of manner. Adverbs. He reads. Reads carefully. அப்படின்னா என்ன அர்த்தம்? carefully இந்த இடத்துல முக்கியமா இருக்கு.
இந்த அட்வர்ப் இவன் செய்யற வேலைக்கு ஒரு சிறப்பை கொடுக்குது. இந்த அட்வர்ப் இவன் செய்யற வேலைக்கு சிறப்பை தருகிறது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கு, அவனுடைய வேலையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுது. எப்படி படிக்கிறான், எப்படி படிக்கிறான், அதான் மேனர். கேர்ஃபுல்லா படிக்கிறானா, கேர்லெஸ்ஸா படிக்கிறானா, குயிக்கா படிக்கிறானா, ஹாப்பியா படிக்கிறானா, சேட்லியா படிக்கிறானா? இது எப்படி வேணாலும் சொல்லலாம். he reads sadly, ரொம்ப வருத்தமா படிச்சுட்டு இருக்கான், படிக்க சொல்ல படிச்சுட்டு இருக்கான். அல்லது குயிக்கா படிக்கிறான், இதோ படிக்கிறேன் குயிக்கா படிக்கிறது, படப்படப்படன்னு படிச்சு போகுது, அது ஒரு மேனர். இன்ட்ரெஸ்டா அந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டா ஹாப்பியா படிக்கிறது. he reads happily, என்ன போடலாம், வார்த்தைக்கு தக்கப்படி இவன் செய்யற வேலைக்கு பெருமை கிடைக்கும் அல்லது சிறுமை கிடைக்கும். சரியா இல்ல, அவன் சரியா படிக்கல, சேட்லின்னு சொன்னா இதை கடமைக்கு படிக்கிறான், வருத்தத்துக்கு படிக்கிறான், இதை வருத்தப்பட்டு படிக்கிறான். ஓகே, சோ இது மாதிரி அட்வர்ஸ் ஆஃப் டிகிரி. Adverse of degree. He is tired. He is tired. களைப்பா இருக்கான். He is very tired னு போட்ட. He is களைப்பா இருக்கான், ரொம்ப களைப்பா இருக்கான், களைப்பா இருக்கான், ரொம்ப களைப்பா இருக்கான். அப்ப அவனுக்கு ஏதாவது ரெஸ்ட் கொடுக்கணும்ல. ஓகே ஓகே. He looks into the matter. Looks into the matter. Into the matter. Matter. என்ன சொல்லலாம்? Seriously. என்ன சொல்லலாம்? Extremely. Matter extremely. Extremely. He looks into the matter extremely. ரொம்ப தீவிரமா பார்க்கறாரு. The matter வந்து சாதாரணமா சொன்னா he looks at the matter. அவருக்கு அந்த விஷயத்தை கவனிக்கிறாரு, அதை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா எக்ஸ்ட்ரீம்லிங்கிற போது தீவிரமா விசாரிக்கிறாரு. எக்ஸ்ட்ரீம்லி. ஓகே, எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? எக்ஸ்ட்ரீம்லி. he looks into the matter extremely. ஓகே, இது வந்து டிகிரி. சீரியஸ்லி. ஓகே, கான்சியஸ்லி. ஓகே, சாஃப்ட் பிளேஸ். அட்வர்ஸ் ஆஃப் பிளேஸ். பிளேஸ்ல என்ன சொல்லணும்? பிளேஸ் என்ன சொன்னா, இங்க, அங்க, எங்க, எவ்ரிவேர், அப், டவுன், இதெல்லாம் சொன்னோம். அவை சொல்லுமா? Here he stand. He stand. அவன் நிக்கிறான். எங்கடா அவன் கேக்குறாங்க. அவன் நிக்கிறான் அப்படின்னு சொல்றதோட he stands here. இங்கதான் நிக்கிறான் சொன்னா சரி இங்க நிக்கிறானா? சரி, அது எங்க நிக்கிறான்னு சொல்லு. இங்கதான் நிக்கிறான், அங்கதான் நிக்கிறான். இது மாதிரி சொன்னா நம்ம கேட்கிறவங்களுக்கு தெளிவா புரியும். He gets away. He gets away. அவைன்னா வெளியில போறான். He steps down. கீழே இறங்குறான். He steps down. இந்த மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி நம்ம பிளேஸ பத்தி சொல்லும் போது பயன்படுத்துறோம். Adverse of time. Adverse of time. He goes to Chennai. Goes to Chennai. Now. At present. Now. இப்போ போறான். He goes to Chennai. Now. இப்போ போறான். Now. He comes. அவன் வர்றான்னு சொல்லலாம். ஆனா இன்னும் அர்த்த ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவன்கிட்ட கம்ஸ் சொல்றதோட he comes soon. அவன் சீக்கிரமே வர்றான் அப்படின்னு சொல்றோம். சீக்கிரமே வர்றான். ஓகே, புரியுதா உங்களுக்கு? he comes soon. அவன் வர்றாங்கிறத விட சீக்கிரமா வர்றான் அப்படின்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அத மாதிரி. ஓகே, அடுத்தது இது வந்து அட்வர்ஸ் ஆஃப் டைம். இத மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது interrogative. Interrogative. Interrogative adverbs.
interrogative adverse. என்னது எல்லா all WH questions. Who are you? Who are you? What's your name? What is your name? Name. How do you feel? How do you feel? Feel. When will you come? When will you come? You come. Whom do you meet? Whom do you meet? Whom do you meet? Which is your native place? Which is your native place? Which is your native place? Native place. Where do you live? இப்ப இந்த who யார், என்ன, எப்படி, எங்கே, எப்பொழுது, யாரை, எது, இது எல்லாமே interrogative adjective. Don't forget it. Keep it in your mind. These are the interrogative adverbs. We are speaking about the adverbs, kinds of adverbs, 8 type of adverbs. அடுத்து relative adverbs, அடுத்து conjunctive adverbs. இப்படி நிறைய நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். அடுத்தது இப்போ ஒரு சென்டென்ஸ். இப்ப அவர் விளையாடுகிறார். இது எப்படி சொல்றது? அவர் ஒவ்வொரு வார இறுதியிலும் கால்பந்து விளையாடுகிறார். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க அப்போ. அவர் விளையாடுகிறார் அப்படிங்கறத முதல்ல கொண்டு வரணும். அவர் விளையாடுகிறார். அப்ப அவர் he விளையாடுகிறார். என்ன? பிளேஸ். பிளேஸ் என்ன விளையாடுறாரு? ஃபுட்பால் விளையாடுறாரு. கால்பந்துன்னா என்ன? அடுத்து என்ன? கால்பந்து. அதான் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட் என்ன? கால்பந்து. ஃபுட்பால். ஃபுட்பால் இதுதான் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டா பிரசன்ட் டென்ஸ்ல இது தெரியறதால நமக்கு இந்த அட்வர்ப் தெரியறதால ஒரு சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லா அமைக்கலாம், ஒரு பெர்ஃபெக்ட்டா அமைக்கலாம். என்ன செய்யலாம்? இந்த கம்ப்ளீட் சென்ஸ் கிடைக்கிற மாதிரி, முழுமையான அர்த்தம் கிடைக்கிற மாதிரி, சொல்ல வந்த கருத்தை தெளிவா புரியுற மாதிரி சொல்றதுக்கு இந்த அட்வர்ப் தேவைப்படுது. இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம், அட்வர்ப் பயன்படுத்த போறோம். இது எதுக்காக அந்த சென்டென்ஸ் நம்ம எழுதுறோம்னா, how to use the adverbs in sentences. நம்ம பெர்ஃபெக்ட் எந்த அளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறத பெர்ஃபெக்ட்னஸ் காட்டுறதுக்கு இந்த மாதிரி பயிற்சியை நம்ம செய்யறோம். நம்மளா நம்ம செல்ஃப் ரெமடி, அதாவது செல்ஃப் ரெமடி நம்மளா தெரிஞ்சுக்கிறது. நம்ம யாரு, எப்படி கத்துருக்கோம், வாட் இஸ் த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இது எந்த அளவுக்கு நம்ம கத்துருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இது மாதிரி நம்ம எழுதி பழகலாம். அவர் ஒவ்வொரு வார இறுதியிலும் கால்பந்து விளையாடுகிறார். என்ன செஞ்சோம்? சப்ஜெக்ட கொண்டு வந்தோம், he. அடுத்தது வர்பு எங்க இருக்கு? விளையாடுகிறார். என்ன விளையாடுறாரு? கால்பந்து, ஆப்ஜெக்ட். எப்ப? ஒவ்வொரு வார இறுதியிலும். எங்க வருது பாருங்க, ஒவ்வொரு வார இறுதியிலும். ஓகே, என்ன ஒவ்வொரு வார இறுதியிலும் என்ன சொல்றோம்? வீக்கெண்ட். எவ்வரி வீக்கெண்ட், எவ்வரி வீக்கெண்ட், வீக்கெண்ட். இது பேர் என்ன? அட்ஜெக்ட். எப்பொழுது, எப்போ விளையாடுறாரு, எப்பொழுது என்பதற்கு பதில் வந்தா இது அட்ஜெக்ட். ஆக அட்வர்பா இருந்தாலும் இந்த இடத்துல என்ன ஆகுது? சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும்போது, ஒரு சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் எழுதணும். இதான் these are the components to make the sentence. To make the sentence by using components. Okay, இதான் these are pattern. He plays football every weekend. Subject, verb, adjunct. Okay, இப்ப சரியா போச்சுங்களா? இப்ப இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு. அவர் எப்போதாவது சினிமாவுக்கு போவாரு
அவள் எப்போதாவது சினிமாவுக்கு செல்வாள். அவள் எப்போதாவது சினிமாவுக்கு செல்வாள். அவள் எப்போதாவது சினிமாவுக்கு செல்வாள். அவள் எப்போதாவது சினிமாவுக்கு செல்வாள். என்ன செய்யலாம்? இப்ப என்ன செய்யலாம்? she, அவள், she சப்ஜெக்ட். இந்த அட்வர்ப மட்டும் நம்ம எங்க வேணாலும் எழுதலாம். அந்த அட்ஜெக்ட எங்க வேணாலும் எழுதலாம். இந்த அட்ஜெக்ட் மட்டும் இதுல இந்த அட்ஜெக்ட் மட்டும் முக்கியமா சொல்றேன். அது எங்க வேணாலும் பிளேஸ் ஆகும். இந்த இடத்துல பாருங்க எப்படி பிளேஸ் ஆகும். she சினிமாவுக்கு போறார். he goes to cinema. she goes to cinema. அவ சினிமாவுக்கு போறா. சப்ஜெக்ட், verb, எங்க சினிமாவுக்கு adjunct. இப்ப பாருங்க எப்போதாவது அப்படின்னா sometimes. என்னது? sometimes. இப்ப adjunctங்களா பாத்தீங்களா? இப்ப இந்த adjunct கடைசி வரலாம், இடையில வரலாம், ஸ்டார்டிங்ல வரலாம். ஓகே. she sometimes goes to cinema. அவ எப்போதாவது எங்க போறா? சினிமாவுக்கு போறா. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? எஸ். கவனிங்க. இப்ப எப்படி எப்படிலாம் அட்வர்ப் வந்து பயன்படுத்துது பாருங்க. சென்டென்ஸ் வரும்பொழுது நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் வரும்போது இதை என்னன்னு சொல்றோம்? அட்ஜென்ட்னு சொல்றோம். அட்ஜென்ட்னு சொல்றோம். அதை புரிஞ்சுங்க. ஆக she sometimes goes to cinema. அவள் சப்ஜெக்ட், சம்டைம்ஸ் எப்போதாவது, எப்போதாவது அட்ஜெக்ட், போகிறாள் verb, எங்கே என்பதற்கு ஆன்சர் வந்தா அது சினிமா அட்ஜெக்ட். ஆக SAVS சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கு பாருங்க. எப்படி தெளிவா போதும் பாருங்க. ஆக ஒரு லெங்க்தியான சென்டென்ஸ் உருவாக்கணும் அல்லது சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவா சொல்லணும்னா நமக்கு அட்வர்ப் பயன்படுகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம எப்படி வாக் ஆஃப் லைஃப் we have to train up பண்ணிட்டு வரணும். இதை ட்ரெயின் அப் பண்ணணும். பேசணும். ஸ்பீக் அவுட். நீங்க பேசுங்க. யாரும் எதிர்த்து இல்ல சார். யாருன்னா பேசுறது? நீங்களா பேசுங்க. நீங்களா பேசி பாருங்க. சாதாரண பேசி பாருங்க. வாக்கிங் போகும்போது பேசிட்டு போங்க. ஹெட்போனை போட்டுங்க. பேசிட்டே போங்க. திரும்ப வந்து அதை போட்டு கேளுங்க. என்னென்ன தப்பு பண்ணிருக்கோம், எவ்வளவு அளவு கரெக்டா பேசிருக்கணும் பார்த்து நல்லா இருந்தா ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. இல்லைன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. உங்களை யாரு கேட்க போறா? இதெல்லாம் நிறைய டிவைஸ் இருக்கு. இப்போ பேசி பழகிறதுக்கு நிறைய டிவைசஸ் இருக்குது. நிறைய ஹெட்போன் போட்டுக்கலாம். சீப்பா கிடைக்குது. அதை வாங்கி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப சீப். ரொம்ப சீப்பா இருக்கு. ரொம்ப சீப்பஸ்ட் ரேட். நம்ம வாங்கி போட்டு ஸ்டைலா போயிட்டு இருக்கலாமே. வாக்கிங் ஆச்சு. நம்மளுடைய மொழி, நம்மளுடைய லாங்குவேஜ் ட்ரெயின் அப் பண்ணிக்கிறோம். அவர் செல்ஃப் ட்ரெயின் அப் அவர் செல்ஃப். இண்டிவிஜுவல் ஸ்கில். இண்டிவிஜுவலா நம்ம என்ன பண்றத அதை வந்து என்ஹான்ஸ் பண்றோம். என்ஹான்ஸ் அவர் செல்ஃப். ஓகே. என்னைக்குமே செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். நம்மளா சிந்திச்சு, நம்மளா பேசி, நம்மளா உணர்ந்து, நம்மளா அதை வந்து ஜெனரேட் பண்ணணும்னு வச்சுங்களேன். அது அழுத்தமானது. அதை யாரும் அழிக்க முடியாது. அதுதான் கிரேட் அசெட். அதனால அதை முயற்சி பண்ணுங்க. எப்போதாவது சந்தைக்கு செல்கிறான். அவன் எப்போதாவது சந்தைக்கு செல்கிறான். இது எப்படி சொல்லலாம்? என்ன சொல்லாத? இது எப்படி சொல்லலாம்? நம்ம சொல்லி பாருங்க. அவன் எப்போதாவது. சரி, முதல்ல இப்படி எழுதுவோம். he எங்க போறான்? செல்கிறான். கோஸ் எங்க? சந்தைக்கு. to the market. இது அப்படியே இருக்கட்டும். அவன் சந்தைக்கு செல்கிறான். முதல்ல எழுதுங்க. he goes to market. கரெக்ட்டுங்களா? இப்போ எப்போதாவது என்ன செய்யலாம்? seldom. எப்போதாவது. பாத்தீங்க. சப்ஜெக்ட் அவன். சப்ஜெக்ட் எப்போதாவது. எப்போதாவது அட்ஜெக்ட். goes verb. to the market எங்கே போறான்? அட்ஜெக்ட். ஆக SAVA. திரும்ப SAVA சென்டென்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு?
இந்த நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? The importance of adverb. How does it give more information to the sentence? Okay. Yes. What are the simple present? What are the simple present tense adverbs? How is it used? Okay. Okay. The simple present is generally utilized with the verb. என்ன verb? Verb-ஓட எதை பயன்படுத்துறோம்? The simple present is generally utilized with the verb. This type of adverbs. This type of adverbs. Usually, often, seldom. Usually, of every day, daily. Okay. இது மாதிரி வார்த்தைகளை எப்படி நம்ம பயன்படுத்துறோம்? Sometimes, always, normally. இத மாதிரி எப்படி பயன்படுத்துறது நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஹேமா காஃபி சாப்பிடுகிறார். ஹேமா தினமும் காலையில் காபி சாப்பிடுகிறார். ஹேமா தினமும் காலையில் காபி சாப்பிடுகிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஹேமா தினமும் காலையில் காபி சாப்பிடுகிறார் அப்படின்னா ஹேமாவை முதல்ல எழுதணும். ஹேமா சப்ஜெக்ட் verb. Drinks coffee. Drinks coffee. சாப்பிடுகிறார்ங்கிறது verb. Drinks coffee. Verb. Object coffee. Hama drinks coffee. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா என்ன இருக்கு? ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். காபி சாப்பிடுகிறாள். எப்படி? தினமும் காலையில். Every morning. என்ன சொல்றா? Every morning. Every morning. Every morning. Every morning. Hama every morning drinks coffee. Hama அல்லது இப்படி எழுதலாம். Hama drinks. Hama drinks. Drinks coffee every morning. Morning. இப்போ என்னாச்சு? சப்ஜெக்ட், verb, object, adjunct. ஆக இதுல என்ன பாருங்க, இந்த adjunctங்கிறது கடைசியிலயும் வரலாம், பிட்வீன்லயும் வரலாம். இதான் adjunctோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே. He Hama drinks coffee every. ஓகே. இப்ப அடுத்தது, அவர் நாடகத்திற்கு செல்வது அரிது. இப்படி வார்த்தை வரும். அவர் நாடகத்திற்கு செல்வது. செல்வது அரிது. செல்வது அரிது. அவர் நாடகத்திற்கு செல்வது அரிது. இது எப்படி எழுதலாம் ஆங்கிலத்துல? அவர் எங்க செல்றது? அல்ல, he goes எங்க? to the drama. He goes to the drama. அவர் டிராமாவுக்கு போறாரு. அப்படி சொல்றோமா? He goes to the drama. இப்ப அரிதுங்கிற வார்த்தை இருக்கா, அதுக்கு என்ன செய்யறோம்? rarely. அப்படி rarely. rarely. அப்போ அவர் டிராமாவுக்கு செல்வது அரிது. அவர் நாடகத்துக்கு செல்வது அரிது. சப்ஜெக்ட், அட்ஜெக்ட், verb, எங்கே? டிராமா, அட்ஜெக்ட். a sentence pattern this is. Understand? Okay. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தா நிச்சயமா நம்மளால இங்கிலீஷ் பேச முடியும். அடுத்தது, அவர் ஒருபோதும் நேரத்தை கடைபிடிப்பதில்லை. அவர் ஒருபோதும் நேரத்தை கடைபிடிப்பதில்லை. இது எப்படி சொல்லலாம்? அவர் he நேரத்தை கடைபிடிப்பதில்லை. never keeps. என்ன செய்யலாம்? never keeps. never keeps. அவர் கடைபிடிப்பதில்லை. எதை? நேரத்தை. punctuality. 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 He
adjunct keeps verb punctuality adjunct. He never keeps punctuality. அவர் எப்ப ஒருபோதும் keeps கடைபிடிக்கிறது. punctuality never keeps punctuality. அவர் ஒருபோதும் நேரத்தை கடைபிடிப்பதில்லை. ஆக never keeps அப்படிங்கிறது ஓகே. இந்த மாதிரி தொடர்ந்து எழுதி பார்த்து முயற்சி பண்ணிட்டு இருந்தா டெஃபினட்டா நம்மளால இங்கிலீஷ் கத்துக்க முடியும். நமக்கு ஒரு ட்ரைனிங் அது ட்ரெயின் அப் ஆகும். இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கு. he goes to school இப்போ பார்ப்போம். தினமும் போறான் அப்படின்னா என்ன பண்ணலாம்? he goes to school தினமும் போறான். என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன வார்த்தை போடலாம்? தினமும் போறான். அப்ப டெய்லியும் போடலாம், எவ்ரிடேன்னு போடலாங்களா? எவ்ரிடே இத மாதிரி எழுதி பாருங்க. எவ்ரிடே இது என்னது? அட்வர்ப்ஸ். இது ஒரு அட்வர்ப்ஸ். போடுறலாம் என்ன போடுறோம்? அட்வர்ப்ஸ். ஆனா சென்டென்ஸ் மேட்டர்ல இதுக்கு பேர் என்ன? அட்ஜங்க்ட். அதுக்கு பேர் என்ன? அட்ஜங்க்ட். டு ஸ்கூல் he subject goes verb to school எங்க? adjunct every day. he goes to school every day. subject verb adjunct to school every day. இது எல்லாமே சேர்த்து ஒண்ணுதான். school every day இது adjunct. to school every day எல்லாமே சேர்த்து adjunct தான். ஆக SVA இது பேட்டர்ன் என்ன? SVA பேட்டர்ன். அட்வர்ப்ஸ் எப்படி பயன்படுத்த பாருங்க. அடுத்தது my husband dash helps me. my husband dash helps me என்ன செய்யலாம்? என்னுடைய கணவர் helps me என்ன செய்யலாம்? டெய்லியா, எவ்ரிடேயா, என்ன செய்யலாம்? ஆல்வேஸா, என்ன செய்யலாம்? எப்போதுன்னு வச்சுங்க. அப்ப ஆல்வேஸ் எப்பொழுதும் உதவி பண்ணுவார். ஆக சப்ஜெக்ட் அட்ஜெக்ட் ஹெல்ப்ஸ் வர்ப யாரு? ஆப்ஜெக்ட். இது SAVO சென்டென்ஸ். எப்படின்னு தெரியுங்களா? SAVO சென்டென்ஸ். சப்ஜெக்ட் மை ஹஸ்பண்ட், ஆல்வேஸ் எப்பொழுதும், ஹெல்ப்ஸ் வர்ப, மீ ஆப்ஜெக்ட். யாருக்குன்னு வந்தா இது ஆப்ஜெக்ட். இது SAVO. அடுத்தது he dash comes here. அவரு இங்க வராரு. எப்போதும் வராரா, இல்ல எப்போதாவது வராரா, இல்ல அடிக்கடி வராரா? ஏதாவது போடலாம்ல. செல்டம் இருக்கு, ஆஃபன் இருக்கு, யூஷுவல் இருக்கு, நிறைய இருக்கு. என்ன பண்ணலாம்? எவ்ரிடே இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? எப்போதாவது வர்றான்னு போடலாமா? எப்போதாவது வராரு, எப்போதாவது ஒரு உதாரணத்துக்கு என்ன? seldom. he seldom comes here. இந்த மாதிரி எழுதி பழகலாம். அடுத்தது கமல் dash visits his office. கமல் ஆபீஸை விசிட் பண்றான். அவன் என்ன? எப்பொழுதும் விசிட் பண்றானா? எந்த வார்த்தை வேணாலும் போடலாம். நிறைய இருக்கு நமக்கு. அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சில நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அது என்ன போடலாம்? நம்ம போடுங்க பார்ப்போம். எப்போது வராரா, இல்ல எப்போது வராரா, என்ன செய்யலாம்? அடிக்கடி வராரா? அடிக்கடி frequent ஒரு வார்த்தை இருக்கு. கமல் frequently adverbs of frequency. அதான் frequently visits. அப்ப சப்ஜெக்ட் கமல், சப்ஜெக்ட் frequently adjunct, visits verb, his office யாருடைய ஆபீஸ்? அவனுடைய his office adjunct. SAVA sentence pattern. ஓகே. இது மாதிரி நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணலாம். ஓகே. நிச்சயமா I hope you can make many sentences by using the video. This is the best video. You use it, you train up yourself, you get confident to speak English fluently. Thank you very much for your kind attention to this class. Thank you so much.